தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்போ ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க, இந்த எதிர்பார்ப்பில் பல பேர் இருந்திருப்பீங்களா? ஸ்பீச் கொடுத்துட்டாருங்க. அதுவும் இப்போதைக்கு தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகான்னு இஷ்யூ பெருசாக போயிட்டுருக்குல்ல, மேகதாது அணை சம்மந்தமாக இதை பற்றி பேசியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் ஒரு விஷயத்தை கோரிக்கையாக முன் வச்சு அதை பேரவையிலேயே சிஎம் அவர்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து செயல்பட தீர்மானத்தை முழுமனதாக ஆதரித்து அமைகின்றேன். மேகதாது அணை கட்டுற விஷயம் இருக்குல்ல, இது சம்பந்தமா, அதாவது இந்த அணை கட்டுறதை எதிர்த்து தனி தீர்மானம் ஒன்றுத்த சிஎம் விஜய் அவர்கள் வாசிச்சாங்க சட்டப்பேரவைக்குள்ள. ஒருமித்த கருத்தோடு தான் இந்த தீர்மானத்தை எல்லாருமே ஆதரிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தீர்ப்பை மதிக்காத இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாக இருக்கட்டும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்டாக இருக்கட்டும், இது எல்லாம் மதிக்காம கர்நாடகா அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கல மேகதாது அணையை கட்டியே தீரணும். இதை நம்ம ஏற்க முடியாதுங்க. நம்ம விவசாயிகளுக்காக நாம நின்று தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் பேசினாரு. சிஎம் விஜய் அவர்களோட முழுமையான ஸ்பீச்சை இப்போ முழுக்க கேளுங்க. அரசியலே மக்களுக்கானது தான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். கொள்கையில நிலைப்பாட்டில் வேணும்னா வேறுபாடு இருக்கலாம். ஆனால் மக்களுக்கான பிரச்சனைனா எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம்தான் நிற்கும். நாங்களும் அப்படித்தான். மனசாட்சி உள்ள மக்களாட்சியாகவே இருக்கவே எங்கள் ஒரே விருப்பம். நமது விவசாயிகளுக்காகவும் நமது மக்களுக்காகவும் நின்றே ஆக வேண்டியது நம் கடமை, நம் உரிமை. எல்லாத்தையும் தாண்டி அதுதான் நம்ம உயிரான உணர்வு. நீராதாரம்தான் நம்மோட மிக முக்கியமான அடிப்படையான வாழ்வாதாரத்தில் ஒன்று. நதிநீர் உரிமையும் நம்முடைய மிக முக்கிய உரிமைகளில் ஒன்று. அதை பாதுகாத்தே ஆக வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அந்த உணர்வோட அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நமது மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் ஒப்புதலுக்காகவும் கொண்டு வர இருக்கிறோம். கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரும் யாரையும் குறை சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓரணியில் நிற்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சொந்தங்களான விவசாயிகளுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் கொண்டு வரப்படும் இத்தீர்மானத்திற்கு உங்கள் அனைவரின் ஆதரவையும் வேண்டுகிறோம். ஒருமித்த கருத்தோடு இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானத்தை படிக்கிறேன். தீர்மானம்: காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும் ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும்
படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாக நீரை பயன்படுத்தவோ இயலாது. காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வுபூர்வமான பிரச்சனையாகும். ஆதலால் கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிஎம் பேசி முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எழுந்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தீர்மானம் சார்ந்துதான். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார் சபாநாயகர், எங்க 3 நாட்கள் மட்டும் தான் அவ நடக்க போகுது, அதனால வினா விடை அந்த செக்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கேற்ற மாதிரி தீர்மானம் சார்ந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் என்னென்ன சொன்னார்னா, தீர்மானத்துக்கு எங்களோட முழு ஆதரவை பதிவு பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ ஆளுங்கட்சி கொண்டு வந்திருக்க தீர்மானம், அதுக்கு எதிர்க்கட்சி முழு ஆதரவை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இட் மீன்ஸ் திமுக ஆட்சியில் மேகதாது பிரச்சனையில் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதினார். எந்த காலத்திலையும் இந்த மேகதாது அணையை கட்டவே கூடாது அப்படின்னு தீர்மானம் அந்த டைமில் நிறைவேற்றவும் பட்டுச்சு. நிபந்தனைகளை கூட கர்நாடகா முறையாக பின்பற்றுற மாதிரி தெரியல. அவங்க தொடர்ந்து மேகதாது அணையை கட்டுறதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சவால்களை சமாளிக்கணும்னு சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர். எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ், ஆக்சுவலாக இவங்களை வச்சு ஒரு விஷயம் சொன்னது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கலை, எம்எல்ஏ கிடையாது, கட்சி தலைவராக மட்டும் இருந்த இடத்துல இருந்தபடியே அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கார்ல. இந்த நேரத்துலையும் அவர் ஒரு விஷயத்தை இன்புட்டாக சொல்லி அமைச்சிருக்காருங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு. அதை கோட் பண்ணியே சொல்கிறார் இவர். இது போல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதை இந்த அவையில் நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னார், நாம் இந்த முறை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்குன்னு பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் மட்டும் எழுதி அனுப்பாமல் எல்லா கட்சிகளோட எம்எல்ஏஸ் இருக்கோம்ல, நாம் எல்லா கட்சிகள் சார்ந்த எம்பிஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி மத்திய அரசுக்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகணும், இந்த முறை அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாப்புல. மேகதாது பிரச்சனைகளுக்குன்னு தனி நடுவர் மன்றம் அமைக்கப்படணும், இந்த கோரிக்கை முன் வச்சார். பேசி முடிச்சுட்டு உட்காந்துட்டாரா. இதுக்கப்புறம் சிஎம் விஜய் அவர்கள் எழுந்து பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க இவர் சொல்லியிருக்கார்ல இந்த மேகதாது பிரச்சனையை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஒரு தனி நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் சார்ந்து ஏற்கனவே பல விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். லீகலாக என்னென்னவோ எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, வேண்டுகோள் முன் வச்சுருக்காங்களே, ஒரு குறிப்பிட்ட பத்தியை சொல்லிட்டு அதை பேராகிராஃப் அதுக்கு கீழே இவர் சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு முதலமைச்சர் பேரவைக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணார். நல்ல விஷயங்க. ஏதாவது சொல்கிறாங்கன்னா எதுக்கு அப்படின்னு புறந்தல்லாமல் அதில் நியாயம் இருக்குன்னா அதை இன்புட்டாக எடுத்துக்கிறாங்க தீர்மானத்தில். ஸோ தீர்மானம் திருத்தி அதுக்கப்புறம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட விஷயமும் அவையில் நடந்துச்சு. எங்களுடைய கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம் நிறைவேற்றுகின்ற இந்த தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக போய் ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை நாம வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து செயல்பட இந்த அரசும் முன்வரணும்னு எங்களுடைய தலைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு தீர்மானத்தை முழுமனதாக ஆதரித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தனி தீர்மானத்திற்கு ஆதரவு கருத்து தெரிவித்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது அரசின் தனி தீர்மானத்தில் ஒரு கருத்தை சேர்க்க கோரியுள்ளார். அது குறித்து கீழ்கண்ட கருத்தினை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக
தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த இபிஎஸ் அவர்கள் இவர் என்னென்ன சொன்னார் தெரியுமா? கர்நாடகாவோட முந்தைய முயற்சிகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அதிமுக ஆட்சியில் நாங்கள் தடுத்தோம். பல நடவடிக்கைகள் மூலமாக அந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தோம். காவிரி நடுவர் மன்றம் அமைத்து அதை மத்திய அரசியல் வெளியிடச் செய்து நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைக்க உச்ச நீதிமன்றத்தை நாடியது. எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு எடுத்த தொடர் நடவடிக்கையின் காரணமாக 16/2/2011 உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியது. தொடர்ந்து 1/6/18 காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு செயலாக்கத்தை மத்திய அரசு அறிவித்து அதனை மத்திய அரசிலும் வெளியிடப்பட்டது. இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக கீழ்கண்டவாறு வரையறுக்கப்பட்டுள்ளன. 1. காவிரி நதிநீரை தேக்குதல், பகிர்மானம் செய்தல், முறைப்படுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். 2. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசன மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவதை முறைப்படுத்துதல். 3. கர்நாடகம் தமிழ்நாடு எல்லையில் பில்லிக்குண்டுக்கு நீர் அளவை நிலையத்தில் கர்நாடக அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது. இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த ஆணையத்துக்கு எவ்வித அதிகாரம் இல்லை. குறிப்பாக 14/2/2024 அன்று சட்டமன்றத்தில் நான் எங்களது ஆட்சி காலத்தில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து விவாதிக்கும் அதிகாரம் ஆணையத்திற்கு இல்லை என்றும் 2018ஆம் ஆண்டு மேகதாது அணை குறித்து பிரச்சனை மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபோது எனது அரசு 5/12/2018 அன்று மத்திய நீர்வள கமிஷன் என்ற இயக்குனர் மீது உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து என்றும் இன்னும் அவ்வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் திமுக அரசு தொடர்ந்து நடத்திட வலியுறுத்தியதோடு தமிழக நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் உறுதி செய்யும் வலியுறுத்தப்பட்டது. தற்போதைய கர்நாடக அரசு மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட முழு மூச்சில் முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. நீண்ட நெடுங்கால சட்ட போராட்டத்துக்கு பின்னர் நிலைநிறுத்தப்பட்ட தமிழ்நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளையும் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் 20 மாவட்டத்துக்கு மேலாக குடிநீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றில் நமக்குள்ள உரிமையை பேணி காக்க வேண்டியது நாம் எல்லோரின் கடமையாகும். கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் 16/2/2012 உச்ச நீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பை மதிக்காமலும் தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்ததும் திருத்திய தொழில்நுட்ப திட்ட அறிக்கை மீண்டும் இம்மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பது கண்டிக்கத்தக்கது அனைத்து இந்திய என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை ஒருமனாக ஆதரிக்கின்றோம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவங்க எழுந்து நின்று பேசும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு தலையசைச்சபடியே இருந்தார். இப்போ ஸ்டேஜில் ஒருத்தவங்க பேசும்போது நம்ம மனசில் இருக்க கருத்துக்கள் அவங்க பேசுனாங்கனாக்கா ஆமாப்பா சரி அப்படின்னுவாங்களே, கிட்டத்தட்ட அதே தொனியில் இவங்க பேச பேச சிஎம் தலையசைச்சபடியே இருந்தார். சுதந்திரம் பெற்றதுலேருந்து காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இப்படி நம்ம பிரச்சனை 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 பேசிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட உரிமைகள் இருக்குல்ல, இதெல்லாம் அண்டை மாநிலங்கள் கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட உரிமைகளை. முதல்வர் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், நீர்மிகை மேலாண்மை மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மின்மிகை மாநிலம்ன்ற ஸ்டேட்டஸ் கிடைச்சதில்ல, அதுக்கு அடுத்து இந்த ஸ்டேட்டஸ் கிடைக்கணும்னு அவங்க வேண்டுகோள் முன் வச்சிருக்காங்க. இன்றைக்கு சட்டப்பேரவையிலே பேசப்பட்ட இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தைக்கும் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். எனவே இதை யாரும் மறுக்கப் போவதும் இல்லை, ஏற்காமல் விடப் போவதும் இல்லை. தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களின் அத்தனை உரிமைக்காகவும் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றாக தான் இருக்கப் போகிறோம், அதற்காக போராடப் போகிறோம். ஆனால் நாம் சற்று இதை பற்றி யோசித்தால், சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காவேரி பிரச்சனையும் முல்லை பெரியாறு பிரச்சனையும் தமிழக மீனவர்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோமே ஒழிய
எதற்கும் இதுவரைக்கும் நிரந்தரமாக தீர்வு ஏற்பட்டதாக ஒரு வரலாறு இல்லை என்பதை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இதற்கு எந்த குறிப்புகளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உணர்வு, நம் மனதிலே ஆழமாக இருக்கும் நம் உணர்வை பதிய வைக்க வேண்டிய இடம் இந்த சட்டமன்றம். இந்த சட்டமன்றமே தமிழக மக்களுக்கானது. தமிழக மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்படுவதுதான் இந்த சட்டமன்ற இந்த கூட்டங்கள் எல்லாம். அப்படி இருக்கையில் தமிழக மக்களின் உரிமையை நாம் ஒவ்வொரு முறையும் நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலங்களிடம் போய் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இன்னொரு பக்கம் மீனவர்களுக்காக ஸ்ரீலங்கா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேமே ஒழிய தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு என்றைக்கு வரப்போகிறது என்பதை தான் நான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறேன். ஏன்னா நம்மை சுற்றி இருக்கின்ற நமது தலைவர்கள் எல்லாருமே இந்த பிரச்சனைக்காக, அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் காவேரிக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தது. கலைஞர் அவர்கள் இதற்காக பல போராட்டங்கள் நடத்தினார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் முதல்வராக இருந்த அத்தனை பேருமே இதற்காக நாம பேசியிருக்கிறோம், போராடுகிறோம், சட்ட ரீதியாக நாம் அதற்கான தீர்வுகளை காண்கிறோம். அது மட்டும் இல்லை, காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. எதுவும் பேசியும் இதுவரைக்கும் தீர்வு இல்லை. இப்பொழுது முதல்வராக பதவியேற்றிருக்கும் சிவகுமார் அவர்கள் சொல்றாரு, நாங்க பேச தயாராக இருக்கிறோம் என்று. நமது முதல்வரும் சிவகுமார் அவர்களும், நான் என்ன சொல்றேன், இது எல்லாரும் மக்களுடைய, இப்போ இந்த அவை இது முக்கியமான சட்டமன்றம். இங்க வந்தவொன்னு எல்லாருக்கும் என்ன கொடுக்குறாங்க? தண்ணி தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் தண்ணி தான் முக்கியம். இன்னைக்கு காவேரி தாயின்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு தாயின் ஒரு குழந்தைக்கும் எப்படி தாய்ப்பால் இன்றியமையாதோ அது பாருங்க, அத்தனை பேரும், அது விவசாயிகளாக இருக்கட்டும், குடிமக்களாக இருக்கட்டும், இங்கு மிக முக்கியமானது குடிதண்ணீர். நீரின்றி அமையாது இவ்வுலகு. அதனால முதல்வர் அவர்களே, உங்களை நான் கேட்டுக்கிறது, எப்படி மின் மிகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கணுமோ அது மாதிரி மின் மிகை நீர் மேலாண்மையை நாம் நிச்சயம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உறுதியாக மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தீர்மானத்தை வரவேற்கிறேன் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சௌமியா அன்புமணி அவர்கள், இவங்க பொதுவாக பாமகனாலே புள்ளி விவரத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்களா. அந்த வகையில் என்னென்ன சொன்னாங்கன்னா, காவிரியோட 800 கிலோமீட்டர் நீளத்தில் 320 கிலோமீட்டர் நீளம் மட்டும்தான் கர்நாடகாவில் இருக்குது. இதன்படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு பார்த்தா ஒரு தீர்ப்பில், அதாவது கடைமடை மாநில அனுமதி இல்லாமல் எந்த அணையவும் கர்நாடகா கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. கடைமடைனா யார்? நம்மளை தான் சொல்கிறாங்க மக்களை. அணையை மட்டும் அவங்க கட்டிட்டாங்கன்னு வைங்க, ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க. ஆனால் கர்நாடகா திரும்ப திரும்ப என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கு, ஏதோ நம்ம நலனுக்காக அணையை கட்டுறாங்களாமா. அந்த சிஎம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் அது உண்மை கிடையாது மக்களே, இவங்க சொன்ன இதான் உண்மை. காவிரி நீர் நம்முடைய தமிழ்நாட்டின் உயிர் நாடி. 38 மாவட்டங்களில் 28 மாவட்டங்கள் காவிரியை நம்பிதான் இருக்கின்றன. 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் காவிரி நீரை நம்பிதான் இருக்கின்றார்கள். காவிரி நீர் பார்த்திங்கன்னா குடகு மலை, அதாவது கூர்கில் கர்நாடகாவில் ஆரம்பித்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தருமபுரி மாவட்டத்தில் தான் தமிழ்நாடுக்கு முதல்ல வருகிறது. தருமபுரி மாவட்டம் பிலிகுண்டில் தான் அது உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைகின்றது. கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அது டிராவல் பண்ணுறாங்க. அந்த காவிரி நதி நீர் பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே டிராவல் பண்ணுறாங்க. அந்த காவிரி நீர் பிலிகுண்டுலேருந்து ஒகேனக்கல் வருது. அதுக்கப்புறம் மேட்டூர் அணையை நிரப்பிட்டு பவானி, ஈரோடு, திருச்சி போன்ற இடங்கள்லாம் கடைசியாக பூம்புகாரில் கடலில் கலக்கிறது. இதுதான் அந்த காவிரி நீருடைய டிராவல் மேப். இதில் பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் மட்டும்தான்
கர்நாடகாவில் காவிரி பாய்கிறது. பார்டர், அதாவது அந்த பார்டரில் வந்து 60 கிலோமீட்டரும் தமிழ்நாட்டுக்குள்ள 420 கிலோமீட்டர் காவிரி நதி நீர் ஓடுகிறது. அப்படி என்றால் நமக்கு தான் அதிகமான உரிமை. 420 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஓடுது, நம்மளுடைய மாநில எல்லையில் 60 கிலோமீட்டர் ஓடுகிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 740 டிஎம்சி தண்ணீர், காவிரி நீர் இருக்கிறது என்றால் அதற்கு அதிகமான உரிமை நமக்கு தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 400 டிஎம்சி தண்ணீர் வந்து தமிழ்நாட்டுக்கு உரிமையான தண்ணீர், நமக்கு பாதிக்கப்பட்ட தண்ணீர். ஆனால் நாளடைவில் அதை குறைஞ்சி 205 டிஎம்சியாக குறைச்சிட்டாங்க. 192 டிஎம்சி அதை குறைச்சிட்டு இன்றைக்கு 177 டிஎம்சி தண்ணீர் தான் தமிழ்நாட்டுக்கு என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹேஸ் டு என்ஷூர் டு கிவ் தமிழ்நாடு 177.25 டிஎம்சி தண்ணீர்னு அங்கே வாக்கியங்கள் வருது. இது 178 டிஎம்சி நமக்கு இறுதி தீர்ப்பின்படி வர வேண்டிய தண்ணி. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைமடை மாநிலம், கர்நாடக அரசு முதல் மடை மாநிலமாக இருக்கின்றது. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கடைமடை மாநிலத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கட்டுமான பணியும் எந்த ஆற்றுப்படுகையிலும் கட்டக்கூடாது, குறிப்பாக காவிரி நதி நீர் மேல கட்டக்கூடாது. ஆனா 4 டேம் இருக்கு. 1931 கிருஷ்ணராஜசாகர் டேம் இருக்கு. அது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட டேம். அதற்கப்புறம் 1970களில் 3 டேம் கட்டியிருக்காங்க, ஹாரங்கி, கபினி, ஹேமாவத்தின்னு. இந்த 4 டேமும் சேர்த்து இந்த அணைகளில் கிட்டத்தட்ட 115 டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்க முடியும். மேகதாட்டில் புதுசாக அணை கட்டினாங்கன்னா அதில் 70 டிஎம்சி தண்ணீர் தேக்கி விட முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா கொள்ளளவு 185 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு தேக்கி வைத்து விட முடியும். நமக்கு வர வேண்டிய 177 டிஎம்சியில் ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. அப்படி என்றால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும், குடிநீருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். ஏன்னா 5.5 கோடி மக்கள் அந்த காவிரி தண்ணியை தான் நம்பி இருக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கர்நாடகாவுக்கு உரிய நீர் வந்து 284 டிஎம்சி தான். நமக்கு இருக்கிறது வந்து 404 டிஎம்சிலேருந்து குறைஞ்சி 177 டிஎம்சி ஆக்கிட்டாங்க. அதனால இதை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை, காவிரி நீர் படுகையில் எந்த ஒரு கட்டுமான பணியோ அணைக்கட்டோ கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி முழு மனதாக வரவேற்கிறது. அதற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை, அது வந்து 92 டிஎம்சி பிடிக்கக்கூடிய அணை. ஆனால் அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40 டிஎம்சி தண்ணி தான் இருக்கு. ஏன்னா அந்த தண்ணியை கூட இன்னைக்கு குறுவை சாகுபடிக்கு கொடுக்க முடியல. குறுவை சாகுபடி வந்து வடகிழக்கு, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு மான்சூனை நம்பி தான் இருக்கிறது. ஆனால் இந்த குறுவை சாகுபடிக்கு விடக்கூடிய தண்ணி வந்து இல்லாததுனால 40 டிஎம்சி தண்ணியை இன்னைக்கு ஜூன் 20 இன்னி வரைக்கும் கூட மேட்டூர் டேம் திறக்கலை. இப்போ மேட்டூர் டேமில் இருக்கிற 40 டிஎம்சி தண்ணி குடி தண்ணீருக்காக நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் அந்த மேகதாட்டு அணையை கட்டிவிட்டார்கள் என்றால் அதற்கப்புறம் அந்த குடித்தண்ணீர் கூட நம்ம மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் மேகதாட்டு அணையோ எந்த ஒரு கட்டுமான பணியோ கர்நாடக அரசு கட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழகத்துக்கு சாதகமாக இருக்கிறது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புகளும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. இதை நாம் முனைப்புடன் இருந்து தொடர்ந்து செயல்பட்டு இந்த மேகதாடு அணை கட்டுவதை தவிர்க்க வேண்டும். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி முழு மனதாக வரவேற்று ஆதரவளிக்கிறது. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அவையில் நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்த உரை யார் தெரியுமா? சிஎம் தோ, எதிர்கட்சி தலைவர் தான் கிடையாது, காங்கிரஸ் அமைச்சர் இருக்கார்ல, அவர் என்ன பேச போறாரு மறந்துடாதீங்க. கர்நாடகாவை ஆண்டுகிட்டு இருக்கிறது காங்கிரஸ் தான். இங்கே சட்டப்பேரவை, நம்ம சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களே, அது காங்கிரஸ் அரசோட முடிவு எதிர்த்து தான். கர்நாடகா காங்கிரஸ் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? காங்கிரஸ் அமைச்சர் இருக்கார்ல ராஜேஷ்குமார், இவர் எழுந்து பேச ஆரம்பிச்சார். என்னென்ன சொன்னாப்புல, கர்நாடகாவோட செயல் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி ஆரம்பிச்சார். இது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற செயல். முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கார்ல, இதுக்கு எங்களோட மனப்பூர்வமான ஆதரவுன்னு பதிவு பண்ணியிருக்காப்புல. கவனிச்சிங்களா? காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸே கண்டனம். இப்போ ஏற்பட்ட ஒரு சினாரியோ வேற எந்த கட்சிக்கும் வராது மக்களே. இதில் கர்நாடகா காங்கிரஸ் என்ன பண்ண போதோ, காங்கிரஸ் கட்சியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்களோ, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்க இவரோட ஸ்பீச்லாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்துள்ள அரசினர் தனி தீர்மானம்
தனி தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முழு மனதோடு ஆதரிக்கிறோம். காவிரி என்பது ஒரு நதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு விவசாயிகளின் உயிர் நாடி. காவிரி நீரை நம்பித்தான் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையும் விவசாயமும் இயங்கி வருகிறது. காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பையும் மதிக்காமல் கர்நாடக அரசின் இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்பதிலும் காவிரி நீர்ப்பாசன விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதிலும் காங்கிரஸ் கட்சி என்றும் உறுதியாக நிற்கும். எனவே மேகதாது அணைக்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது. தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு எடுத்து வரும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் தனது முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு முன்மொழிந்த தீர்மானத்தை ஆதரித்து அமர்கிறேன். இது முதல்ல சிபிஐ இதை சேர்ந்த தளி ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் சில முக்கியமான பாயிண்ட்ஸை சொன்னாப்ல, அழுத்தத்தை பில்டு பண்ணார் காங்கிரஸ் மேலே. அப்படிதான் சொல்லணும். இது கர்நாடக காங்கிரஸ் அரசோடு தொடர்பு கொண்டு மேகதாது அணையை கட்டுறதை தடுக்கிறதுக்கு நம்மோட காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்கீங்களே, நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு பால் அந்த பக்கம் திருப்பி விட்டார். இப்போ இங்கே இருக்க தமிழ்நாடு காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்காங்களே, இவங்க மேலிடத்தில் சொன்னால் மேலிடம் கேட்கணும். அப்படி கேட்டால் தான் இவங்களுக்கு இங்கே வாய்ஸ் இருக்குன்னு அர்த்தம். மேலிடம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி காங்கிரஸ். எப்படி பெரும்பான்மை தாவேக்கா, ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப மைனர் போர்ஷன் மட்டும் தான் காங்கிரஸோட கான்ட்ரிபியூஷனு. ஆனால் கர்நாடகாவில் அப்படி கிடையாதுல்ல. அவங்களுக்கு வாய்ஸ் மேலிடத்தில் அதிகமாக இருக்குமா, இங்கே இருக்க காங்கிரஸோட உறுப்பினர்களுக்கு வாய்ஸ் மேலிடத்தில் அதிகமாக இருக்குமா? ரியாலிட்டி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதை தெரிஞ்சு அண்ணன் இந்த உள்குத்தை வச்சுருக்காருங்க. நீங்களாம் சொல்லி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு. தமிழக காங்கிரஸோட நிலைமை இப்போ தர்ம சங்கடம். காவிரி நதிநீர் உரிமையை காக்கும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். அணை கட்டுவதை தடுக்க தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமை இல்லை என்று கூறுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் நேர் எதிரானது. இன்னைக்கு நம்முடைய அரசோடு காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் அமைச்சர்களே இடம்பெற்றிருக்கிறார்கள். அவருடைய அரசுதான் இன்றைக்கு கர்நாடகாவிலே ஆட்சி அதிகாரத்திருக்கிறது. ஆகவே அந்த காங்கிரஸ் அரசோடு தொடர்பு கொண்டு அணை கட்டுவதை தடுக்க காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜவஹருல்லா இவர் என்ன சொன்னாப்ல, காவிரி ஆணைய தீர்ப்பு இருக்குல்ல, இதுக்கு எதிராக செயல்படவே கூடாது அப்படின்னு காங்கிரஸ் தலைமை கர்நாடக சிஎம்க்கு அறிவுறுத்தணும்னு இவரும் தன் பங்குக்கு ப்ரெஷரை பில்ட் பண்ணிட்டாருங்க. பாருங்க, சுற்றி எல்லாருமே காங்கிரஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்க, காங்கிரஸ் தானே நீங்கள் சொல்லுங்க, பக்கத்தில் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு எல்லாம் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கம்பேரிசன் சொல்லட்டுமா, இதுக்கு முன்னாடி டிஎம்கே பீரியடில் கூட இதே மேகதாது இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு தான். ஆனால் அந்த டைமில் இது போல் காங்கிரஸ் நபர்கள் சார்ந்து இவ்வளோ அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சா? ஆனால் இந்த முறை எதுக்காக? அதிகார பகிர்வு, அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்களே, அதுதான் ஓகே பவர் கட்சிச்சில் நீங்கள் உங்களோட வேலையை காட்டுங்கண்ணே அப்படின்ற ப்ரெஷர் இப்படி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போதும்? கர்நாடகம் காவேரிக்கு குறுக்கே மேகதாத்து பகுதியிலே ஒரு அணை கட்ட முயற்சி இருக்கின்றது. அதை கண்டித்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். தமிழக விவசாயிகள் தொடர்ந்து, தமிழ்நாடு விவசாயிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் காவேரிக்கு குறுக்கே மேகதாத்துவில் அணை கட்டுவதை எதிர்க்கக்கூடிய நிலையில் நமது அண்டை மாநிலமான கர்நாடகத்தின் முதலமைச்சர் தனது சுயலாபத்திற்காக காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணாக உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் இந்த அணையை கட்ட முயற்சிக்கிறார். காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு முழுமையாக ஒன்றிய அரசின் அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதனை பின்பற்றி காவேரி மேலாண்மை ஆணையம்
உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் தன்னாட்சி கொண்ட அதிகாரம் கொண்ட அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே மேகதாது வரைவு திட்ட அறிக்கையை காவேரி மேலாண்மை ஆணையம் நிராகரித்துள்ளது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்ய கொடுத்த வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு கொடுத்த அனுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக சென்ற திராவிட மாடல் ஆட்சியில் 2025 நவம்பர் 13 தொடுக்கப்பட்ட அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அதே நேரத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவான வகையில் கர்நாடகம் இந்த தீர்ப்பை பயன்படுத்த முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யும் போது உறுதியாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில தான் கர்நாடகத்தின் முதலமைச்சர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகம் சார்பில் மேகதாதுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் எங்களுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை தனக்கு சாதகமாக தவறான வகையில் திசை திருப்ப முயற்சி எடுக்கிறார். மேலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் மத்திய அமைச்சரிடமே கோரிக்கை விடுத்திருப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் நடவடிக்கையாக இருக்கின்றது. எனவே நாம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சென்னை உள்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரத்தை அபகரிக்கும் நோக்கோடு சுமார் 25 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை பாலைவனமாக மாற்றும் வகையில் உணவு உற்பத்தியை அடியோடு அளிக்கும் நோக்கத்தோடு விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் அகதிகளாக வெளியேற்றும் அடிப்படையோடு கர்நாடகத்தின் முதலமைச்சர் செயல்படுவதை காங்கிரஸ் கட்சி தலைமை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைச்சரவையில் இடம் பெற்றுள்ளது. எனவே கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியில காங்கிரஸ் இடம்பெற்று இருக்கக்கூடிய நிலையில ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டு மக்களை காங்கிரஸ் தலைமை பார்க்க கூடாது. அந்த மாநிலத்தின் காங்கிரஸ் முதலமைச்சரை அழைத்து அவருக்கு தேவையில்லாமல் காவேரி ஆணையத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது என்று அறிவுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் உள்ளிட்ட காவேரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். சென்ற ஆண்டு 6.50 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது ஒரு வரலாற்று சாதனையாக இருந்தது. ஆனால் தற்போது மேட்டூரில் 79 அடி தண்ணீர் மட்டுமே உள்ள நிலையில் இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் 19 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று மேலாண்மை ஆணையம் கூறிவிட்டது, உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அதோடு தன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று காவேரி ஆணையம் நினைக்க கூடாது. ஒழுங்காக சரியான முறையில் அந்த நீர் நமக்கு வருவதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய சிபிஐ கட்சியினுடைய உறுப்பினர் மாண்புமிகு ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி நேரடியாக நாம் பிரதமர் அவர்களை டெல்லியிலே சந்தித்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை, தமிழக சட்டமன்றத்தின் இந்த தீர்மானத்தினுடைய உணர்வுகளை எல்லாம் எடுத்துரைத்து காவேரியில் நமக்குள்ள உரிமையை நிலைநாட்டுவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாங்கள் அனைவரும் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த மேகதாது அணை சம்பந்தமாக தனி தீர்மானம் ஃபுல்லாக எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? இது கூட இடைச்செருகலா இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த அவை ஆரம்பிச்சதில் சட்டப்பேரவை அந்த டைம்லேயே இந்த முன்னாள் எம்எல்ஏஸ் காலமாகியிருப்பாங்களே அவங்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படுச்சு. இதை தொடர்ந்து இரங்கல் தீர்மானம் யார் யார் சார்ந்து வாசிக்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் சார்ந்தும் சரி, பேரவையோட முன்னாள் செயலாளர் ராமசாமி இருக்கார்ல, தவறுனார் பாருங்க, அவர் சார்ந்தும் சரி,
அப்புறம் பிரபல சினிமா தயாரிப்பாளர்கள் ஆர்பி சௌத்ரி, அப்புறம் கே ராஜன் இவங்களுக்கா இருக்கட்டும், அண்ட் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இவங்க எல்லாரும் சார்ந்து இரங்கல் தீர்மானமும் வாசிக்கப்பட்டுச்சு அவையில். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர் தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பிறந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்பு உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தோழர் திரு நல்லக்கண்ண ஐயா அவர்கள், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் செயலாளர் திரு சி.கு. ராமசாமி அவர்கள், பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஆர்பி சௌத்ரி அவர்கள், பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள், பிரபல திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான திரு பாரதி ராஜா அவர்கள், இஷ்யூ இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கா இந்த மேகதாது இஷ்யூ. இதுக்கு மத்தியில் கர்நாடக சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல சிவகுமார், டி.கே. சிவகுமார், அவரோட டோனில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் கட்டுவோம், முடிஞ்சால் பார்த்துக்குங்க, ஆஹா நாங்கள் கட்டியே தீர்வோம், அப்படி இருந்துச்சு அவரோட டோனு. இப்போ என்ன தெரியுமா, நம்ம பேசி தீர்த்துக்கலாங்க பிரச்சனையை அப்படின்றாப்புல. காங்கிரஸ் மேலிட ஒரு வேளை ஏன்னா ப்ரெஷரை பில்ட் பண்ணியிருக்காண்டவோ தெரியல. ஏன்னா காங்கிரஸ்க்கு இப்போதைக்கு சவுத்தில் டிஎம்கேவை தாண்டி ஒரு பெரிய கூட்டு தாவேக்கா தான். தாவேக்கா வச்சு காங்கிரஸ் எவ்வளோ பிளானை போட்டிருக்காங்களோ, சவுத் இந்தியா முழுக்க நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம், நம்ம தான் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்ட்டு. அது அவ்வளோ சீரம் உடச்சிருக்க ரெடியாக இருப்பாங்களா? ஸோ அவங்க மேலேருந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. சிவகுமார் அவர்கள் வாய்ஸ் டோனில் ஒரு சின்ன மாறுதல் இப்போ ஏற்பட்டிருக்கு. என்னை பொறுத்தவரை நல்ல மாற்றம் தான் இந்த மேகதாது இஷ்யூவில். இந்தளவுக்கு வாய்ஸ் டோனே மாறி இருக்கிறது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. மேகதாது விஷயத்தில் காங்கிரஸ் என்ன செஞ்சால் காங்கிரஸ்க்கே நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.